स्वरूपा नमो भगवते वैवस्वताय मृत्यवे ब्रह्मविद्याचार्याय नचिकेतसे च கடோபனிஷத் மூன்றாவது வள்ளி முதல் மந்திரத்திலிருந்து ரிதம் பிபந்தௌ சுகிருதஸ்ய லோகே முகாம் பிரவிஷ்டௌ பரமே பரார்த்தே ಛಾಯಾ ತಪೋ ಬ್ರಹ್ಮವಿದೋ ವದಂತೆ ಪಂಚಾಗ್ನಯೋ ಯೇ ಚ ತ್ರಿನಾಚಿಕೇದಾಃ ಯಸ್ಯೇದುರೀಜಾನಾನಾಂ ಅಕ್ಷರಂ ಬ್ರಹ್ಮ ಯತ್ಪರಂ ಅಭಯಂ ತಿದೀರ್ಷಾದಾಂ ಪಾರಂ ಅಭಯಂ ತಿದೀರ್ಷದಾಂ ಭಾರಂ நாச்சிகேதம் சகே மகே மகி இரண்டாவது மந்திரம் கடந்த முறை பார்த்தோம். யஹ சேதுகு ஈஜானானாம் அக்ஷரம் பிரம்ம யத் பரம் அபயம் திதீர்ஷதாம் பாரம் நாச்சிகேதம் சகே மகி. சகே மகினா சக்னுவந்தக அதாவது அதை செய்யக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவர்கள். பவதக சமஸ்கிருதம் வததும் சக்னோதிமகவா அப்படின்னு என்ன, நீங்கள் சமஸ்கிருத பாஷம் பேசுவதற்கு சாமர்த்தியம் உள்ளவர்களா அப்படி. அப்ப சக்னுவந்தக சக்னே மகி, இங்க சகே மகி. அப்ப எது யஹ சேதுகு ஈஜானானாம். நேற்றுக்கு பார்த்தோம் எந்த அக்னியினால் சேதுகு ஈஜானானாம் யாகம் செய்வர்களுக்கு, அதாவது சொர்க்க காமே யஜேத, யாரெல்லாம் சொர்க்கத்தில் பிரியம் இருக்கோ அவர்களெல்லாம் யாகம் செய்ய வேண்டும் அப்படின்னு வேதம் ஆர்டர் கமாண்ட் பண்ணுது. சொர்க்க காமோ யஜேத, யாருக்கு சொர்க்கத்தில் ஆசையுள்ளதோ அவர்கள் இந்த யாகத்தை செய்யட்டும். அப்படி யாருக்கெல்லாம் யாகத்தில் விருப்பம் இருக்கிறதோ அவர்கள் எதற்கு, சொர்க்கத்தின் பொருட்டு. சேதுகு ஈஜானானாம். அப்போ ஒரு மனிதன், ஒரு ஜீவன் என்ன பண்றாரு, யாகத்தின் துணை கொண்டு சொர்க்கத்திற்கு போகலாம். ரெண்டு சாய்ஸ் முன்னாடி பார்த்தோம், ஸ்ரேயஸ் பிரேயஸ். புத்தி உள்ளவர்கள் நன்மையை தேர்ந்தெடுக்கிறார்கள், விவேகினக. அவிவேகினக இன்பத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். நமக்கு இன்பம் வேண்டுமா நன்மை வேண்டுமா? இப்ப இதை தேர்ந்தெடுப்பதில் நமக்கு என்ன ஆகுது, கன்ஃபியூஷன். எனக்கு இன்பம் வேண்டுமா எனக்கு நன்மை வேண்டுமா அப்படின்னாக்கா, அப்ப இன்பத்தை தேடுபவர்கள் என்ன ஆகுது, லௌகீக லோகத்துல உழன்று கொண்டு மனம் போன போக்கில் இந்திரியன் வசத்தில் ஆட்பட்டு இன்பம் மட்டுமே எனக்கு பிரதானம், இன்பத்தை தவிர இந்த உலகத்தில் எனக்கு எதுவும் வேண்டாம், ஏன்னா இன்பம் தான் வேண்டும். இந்த உலகத்தில் எனக்கு சுகப்பிராப்திக்கு ஏவவே இந்த மனிதன் என்ன பண்றாங்க, படம் சம்பாதிக்கிறது, சினிமாவுக்கு போறது, மாலுக்கு போறது, டூர் போறது. எதற்காக, இன்பத்திற்காக. ஏதோ ஒரு சுகம் கிடைக்கிறது, அந்த சுகத்திற்காக மனிதன் போகின்றார். நன்மையை தேடுபவன் என்ன பண்ணுவான், எங்க போவாரு, நன்மையை தேடுபவன் கோயிலுக்கு போவார், சத்சங்கம் போவார், நல்ல சாது சந்து பெரியோர்களை சந்திப்பார், பெரியோர் துணை கொண்டு என்ன பண்ணுவார், ஞான விசாரத்தை மேற்கொள்ளுவார், நல்ல சத்தான காரியங்களில் ஈடுபடுவார். அப்ப நன்மையை தேடுபவன், இன்பத்தை தேடுபவன், இந்த இரண்டு விஷயங்கள். அது மாதிரி இங்க ஒருவன் யாகத்தின் துணை கொண்டு சொர்க்கத்திற்கும் போலாம். அப்புறம் என்ன, பிரம்மத்தை அறிவதற்கும் அவன் அந்த யாகத்தை துணை கொள்ளலாம். அப்ப நம்ம பகவான் கிட்ட பூஜை பண்றோம்,
யாகம் பண்ணுறோம், கோயிலுக்கு போகிறோம், பிரார்த்தனை பண்ணுறோம், டெய்லி பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறோம், டெய்லி நித்திய சமிதாதானம், அக்னிஹோத்திரம், ஔபாசனம் இத்தியாதி செய்கிறோம், பஞ்சாக்னி செய்கிறோம். அப்போ இதன் மூலமாக நாம் என்ன நினைக்கிறோம்? இறைவன் நமக்கு ஏதாவது ஒன்றை அருள வேண்டும், ஏதாவது ஒன்றை குறித்து அவன் பிரார்த்தனை செய்கிறான். எனக்கு இது வேணும், அது வேணும், எனக்கு பிஸ்னஸ் நல்லா போகணும், எனக்கு பணம் வேணும், குடும்பம் நல்லா இருக்கணும், குழந்தைகள் வேணும், கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும், சீக்கிரம் வேலை கிடைக்கணும், சீக்கிரம் பொண்ணு கிடைக்கணும், சீக்கிரம் மாப்பிள்ளை கிடைக்கணும், நான் சீக்கிரம் வண்டி வாங்கணும், சீக்கிரம் கார் வாங்கணும், சீக்கிரம் வீடு வாங்கணும், சீக்கிரம் நிலம் வாங்கணும். இந்த மாதிரி எண்ணற்ற ஆசைகள். நல்ல மொபைல் ஃபோன் வாங்கணும், நல்ல இந்த மாதிரி எண்ணற்ற ஆசைகள் இதெல்லாம் இருக்கிறது. அப்போ இறைவனை பிரார்த்தனை செய்து இதையும் பெற முடியும். இதெல்லாம் சாஸ்வதம் இல்லை. இதெல்லாம் நமக்கு இன்பத்தை தராது, துன்பத்தை மட்டுமே தரும் அப்படின்னு எவன் ஒருவன் புரிந்து கொள்கின்றானோ அவன் என்ன பண்ணுவாரு? அப்போ மோட்ச பிராப்தி. அப்போ அந்த இச்சையை விடுத்து, இன்பத்தை விடுத்து, நன்மையை தேர்ந்தெடுத்து, இதெல்லாம் எனக்கு எந்த ஒரு இன்பத்தையும் இது தருவதில்லை, இதெல்லாம் துன்பத்தை தருவதாகத்தான் இருக்கிறதே தவிர இன்பத்தை தருவதா? விசாரம் பண்ணி பார்த்தேன். இன்பம் 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 என்று ஓடினேன். அப்படி திரும்பி பார்த்தா துன்பம் 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 என்று துவழ்கிறேன். ருசியா இருக்குன்னு சாப்பிட்டோம், மிட் நைட்ல வயிற்று வலி தாங்க முடியல. எதனால வருது? ருசின்னு சாப்பிட்டேன். சுவைக்கும் பொழுது இன்பமா இருந்தது. அடாடாடா என்ன சுவை. வலி வரும் பொழுதுதான் தெரியுது, அப்பப்பா இனிமேல வேண்டாம்ப்பா. அதுல இருந்து என்ன பண்றோம்? விலகிக் கொள்கிறோம். அது மாதிரி இங்க என்ன, மனிதன் எதை வேண்டுமானால் தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவனுக்கு சாமர்த்தியம் இருக்கின்றது. அப்போ அக்ஷரம் பிரம்ம எத்பரம், அந்த மேலான பரபிரம்மத்தை, அழியாத அந்த பரபிரம்மத்தை, அபயம் பயம் இல்லாத, அப்ப இறைவன் மீது நமக்கு, அதாவது எப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை பார்க்கிறோம், இந்த சம்சார கடல் சாகரத்தில் உழன்று கொண்டு அப்பப்பா முடியலையே அப்படின்னு என்ன பண்றோம்? இந்த சுழல்ல, சம்சாரம் என்று சொல்லக்கூடிய சுழல்ல சிக்கி சிக்கி சின்ன பின்னமாகி அப்புறம் பார்த்தா இந்த உலகமே நமக்கு என்ன ஆகுது? ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறது. நாளைக்கு என்ன நடக்குமோ, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு நான் என்ன செய்ய போறேன், திடீர்னு வேலையை விட்டாச்சு, வேலையிலிருந்து உன்னைய ராஜினாமா, நீ டிஸ்மிஸ் செய்யப்படுகிறாய், நாளை உனக்கு வேலை இல்லை அப்படின்னு என்ன ஆகும்? உடனே இதுக்கிட்டு படபடப்பு, கைகள் நடுங்க ஆரம்பிக்கிறோம். உடனே என்ன ஆகும்? அப்படியே என்ன பண்ணுறன்னு தெரியாது, ஒரு விதமான ஒரு இருட்டு சூழ்ந்து கொள்ளும் அவனுக்குள்ள. ஐயோ நீ டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களே, நான் என்ன பண்ண போறேன், நீ அடுத்து எனக்கு என்ன கதி, என்ன நடக்கும்? உடல் அப்படியே என்ன ஆகும்? ஒரு இருட்டானது அவனை கவ்விக்கொள்ளும். நான் என்ன பண்ண போறேன், என்ன செய்ய போறேன், நான் என்ன பண்றது அப்படின்னு ஒரு பயம். அப்ப என்ன, இந்த உலக வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் துன்பப்பட்டு நாம் நாளைக்கு என்ன செய்ய போறோம், இந்த உலகமே நமக்கு ஒரு பெரிய ஒரு பயமா நமக்கு தென்படும். அப்படிப்பட்ட அந்த உலகம் அது என்னதான சம்சார உலகம். அதையை கடக்க விரும்புவர்கள் இந்த சம்சார சாகரத்தை பாரம் திதீர்சதாம். அப்படி சம்சாரம் என்ற காரத்தை என்ன பண்ணும்? அதை அந்த கரையை கடக்க விரும்புவர்களும் இந்த நாச்சிகேதம் என்கின்ற அக்னியின் மூலமாக அதன் துணை கொண்டு இருவரும் உட்படலாம் அப்படின்னு சொல்றார். இது எதுக்கு சொல்லப்படுறது? அங்க ரிதம் பிபந்தோ, கர்ம வினையினால் அனுபவித்துக் கொண்டிருப்பவனுக்கு இந்த மாதிரி ஒரு சாய்ஸ் இருக்கு. அது நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளணும். முன்னாடியே சொல்லிட்டார், சிரேஷும் பிரேஷும். அடுத்து இதுக்கு பாஷ்யம் பார்க்கணும். இப்ப பிரம்மத்தை அறியறதுக்கு யாரும் செய்யறது, சம்சார கடக்கிறதுக்கு யாரு ஒண்ணுதான் அல்ல. இன்பத்தை தேடுபவன் இறைவனை விரும்புகிறான். காமியார்த்த பூஜை செய்வரோன்னா எனக்கு பணம் வேணும், பிசினஸ் வேணும், நல்ல இந்த பிசினஸ் நல்லா இருக்கணும், பணம் நிறைய சம்பாதிக்கணும், இந்த மாதிரி லௌகீக ஆசைகளுக்கும் பிரார்த்தனை பண்றான். அந்த யாகத்தின் மூலமாக புத்திர காமேஷ்டி யாகம் பண்றாங்க, லட்சுமி குபேர யாகம் பண்றான். எதுக்காக? லட்சுமி ஹோமம் பண்றான், தனம் இருக்கணும், எனக்கு தனம் வேணும், பணம் வேணும். இந்த மாதிரி சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம் பண்றோம். இப்போ இந்த மாதிரி யாகம் பண்ணும்போது என்ன பண்றோம்? அந்த யாகத்தின் மூலமாக நாம வேண்டியதையும் நாம் பெற்றுக்கொள்கின்றோம். ஆனா அதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கும்? துன்பம் தான் கிடைக்கும். அந்த விவேக புத்தி வரணும். அப்ப அதன் மூலமாக நமக்கு இன்பம் இன்பம் என்று தேடினோம். ஆனால் கடைசியில் என்ன ஆகுது? துன்பம்
இன்பம் தான் கிடைக்கிறது. அதெல்லாம் அப்போ என்ன ஆகுது? விவேக புத்தியின் துணை கொண்டு அனலைஸ் பண்ணி விசாரம் பண்ணி பார்க்கிறோம். எது சாஸ்வதம், எது சரி, இதனால் நமக்கு என்ன பலன் பயன், இதெல்லாம் பார்க்கிறோம். அதனால என்ன ஆகுதுனாக்கா, ஆனால் யாகத்தின் எதை விரும்புகிறார்? நன்மை வேணுமா உனக்கு, இன்பம் வேணுமா? ரெண்டுக்கு சாய்ஸ் இருக்கு. நீ எதை தேர்ந்தெடுக்கிறியோ தேர்ந்தெடுத்துக்கோ. இல்லை எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னா ஓகே ரைட், சாய்ஸ் உண்டு, அனுபவி, வாழ்க்கையை என்ஜாய் பண்ணு. எனக்கு எல்லாம் 3 வேளை சாப்பாடு, நல்ல பங்களா, காரு, எல்லாம் பணம் காசு எல்லாம் நிறைவாக இருக்குது. அவனு கடவுளை நீ கும்பிடணும்னு என்ன சொல்லியிருக்கா என்ன? கட்டாயப்படுத்துதா என்ன? தேவையில்லை. கடவுளை கும்பிடணுங்கிற அவசியம் நான் இதுக்கு கடவுளை கும்பிடணும் வேண்டாம்ப்பா, உனக்கு சொல்லலை, உனக்கு சொல்லலை, நல்லா இருக்கிறேன், நான் ஆனந்தமாக இருக்கிறேன், நோ ஓகே, என்ஜாய் யுவர் செல்ஃப், நோ ப்ராப்ளம், டேக் கேர் யுவர் செல்ஃப். அப்புறம் என்ன ஆகுது? ஒரு காலம் வருது, திடீர்னு பிஸ்னஸ்ஸு உடனே ஷேர் மார்க்கெட்டு டம்முன்னு அப்படியே டவுன் ஆயிடுச்சு. கம்பெனி அதில் பாதாளத்துக்கு போயாச்சு. என்ன ஆகும்? இப்போ இன்பமாக இருக்குமா துன்பமாக இருக்குமா? தூக்கம் வராது. ஏசி ஓட்டா உள்ள எரியும், ஏசி ஓட்டா வெளியில் குழுகுலுன்னு இருக்கு, ஆனால் உள்ள பரபரன்னு இப்படி எரிய தவிக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃபோன் மேலே ஃபோன் வருது, என்ன சார் உங்கள் கம்பெனி இப்படி ஷேர் இவ்வளோ ஆயிடுச்சு, டவுன் ஆயிடுச்சு. உடனே என்ன ஆகுது? சென்ட்ரல் போர்டு மீட்டிங் போடுங்க, நீங்கள் உடனே சேர்மன் பதவியிலிருந்து கீழே இறங்குங்க, உங்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரியல, உங்கள் ஷேர்ஸ் எல்லாம் நீங்கள் விற்று போடுங்க அப்படின்னு. என்ன ஆகும்? உடனே அந்த கம்பெனிக்கு எத்தனை ஆண்டு காலமும் உழைத்தவரே 5 செகண்டில் அந்த அந்த கம்பெனிக்கு என்ன ஆகுது? அடுத்த லெவலில் வந்துடுவார், வேலைக்காரனுடைய லெவலுக்கு வந்துடுவார். சேர்மன் முதலாளியாக இருந்தவர் தொழிலாளி லெவலுக்கு வருவாங்க. அப்படிலாம் நடக்கும் நிறையா. அந்த மாதிரி இங்கே என்ன ஆகுது? உலக வாழ்வியலுக்கு தேவையானதை நாம் யாகத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். அதே போல மோட்ச பிராப்தி வேண்டுபவனும் என்ன ஆகுது? யாகம் பண்ணும் பொழுது என்ன அங்கே காமியார்த்தமாக இல்லாம நிஷ்காமியமாக செய்யும் பொழுது அதன் பலன் என்னவாகிறது? நமக்கு விவேக புத்தியை கொடுக்கும். அதன் மூலமாக அப்புறம் ஞான பிராப்தி கிடைக்கும். அதுக்காக தான் எந்த காரியத்தை செய்யும் பொழுது நிஷ்காமியார்த்தமாக செய்யணும்னு சொல்றது. பிறகு பலனை எதிர்பார்க்காமல் கடமை, டூ யுவர் டியூட்டி, கர்மண்யவ அதிகாரத்தை மா பலேசு கதாச்சன. பலன் நிச்சயிக்கப்பட்டது, அது எல்லாத்துக்கும் தெரியும். புரியுது? அதை முன்னாடி சொன்னார். போன இதுல வாசியத்தில் சொல்லிட்டார் இல்ல, போன வாசியத்திலே சொன்னார். அவசியம் பாவித்வாத், சத்தியம் அவசியம், கண்டிப்பா அது கன்ஃபார்ம். எது? கர்ம பலன். நீ என்ன செய்யறியோ அதுக்கு உண்டான பலன் கன்ஃபார்ம்டு. ஆனால் அது எப்படி என்னங்கிறதே நம்ம வசத்துல இல்லை. செய்வது மட்டுமே என் வசம். சமிதாதானம் பண்றது மட்டும்தான் என்ற வேலை, சமிதாதானம் பண்றது மட்டும்தான் என்னுடைய பணி. ஆனால் அதுக்கு உண்டான பலன் கன்ஃபார்ம்டு. ஆனால் அது எப்போ வரும், எப்படி வரும், யாருக்கும் தெரியாது ராஜா, யாருக்கும் தெரியாது. ஆனால் நீ செய்த செயலுக்கு கண்டிப்பா கன்ஃபார்ம் 100% கேரண்டி பலன் உண்டு. ஆனால் அது எப்போ வரும், எப்படி வரும், உனக்கு ஆண்டவன் அதை எப்படி கொடுப்பார் அந்த அக்னி பகவான் அப்படின்னு யாராலையும் அதைய. ஆனால் எப்போ கொடுக்கணுமோ அது ஆண்டவன் கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுப்பார். அது எப்படி கொடுப்பார்னா, ஞானமாக கொடுக்கலாம், செல்வமாக கொடுக்கலாம், புகழாக கொடுக்கலாம், உனக்கு எப்படி வேண்டுமானாலும் கொடுக்கலாம் அந்த அக்னி பகவான். நீ எதை விரும்புகிறையோ, எத்பாவம் தத்பவம், நீ எதுவாக விரும்புகிறாயோ அதுவாகவே அவன் உனக்கு தோற்றுவிப்பான். அதனால சமிதாதானம், சந்தியாவந்தனம், ஜபம், தியானம், அக்னிகாரியம் அதெல்லாம் டெய்லி எதுக்கு செய்ய சொல்றதுனாக்கா, எவ்வரி ஆக்ஷன் ஹாஸ் அ ரியாக்ஷன். ஒவ்வொரு கர்மாவிற்கும் கண்டிப்பா பலன் உண்டு. ஆனா பலன் எப்படி இருக்கு என்னங்கிறது நமக்கு தெரியாது, கன்ஃபார்ம்டு. அதுக்காக சமிதாதானம், அவுபாசனம் செய்யணும். அப்படி கர்மாவை செய்ய முடியாது, அவசியம் கண்டிப்பா கன்ஃபார்ம்டு பலன் உண்டு. அதனாலதான் என்ன சொல்றது, அப்ப இந்த யாகத்தை நம்ம என்ன பண்றோம், பலனை நாம எதிர்பார்க்கல. அப்ப நீ என்ன பண்ற, ஞானத்திற்காக நீ சமிதாதானம் செய்யலாம், கண்டிப்பா ஞானம் கிடைக்கும். ஆனா அந்த பலனை நான் நினைக்கிற ஞானத்திற்காக நான் இந்த சமிதாதானம் செய்கிறேன் அப்படின்னா, ஞானத்துக்காக செய்யப்படுதுன்னா அது கண்டிப்பா அந்த பலன் நமக்கு கிடைக்கும். ஆனா எனக்கு அக்னி பகவான் எனக்கு என்ன அந்த பலன் வேண்டாம், எனக்கு ஞானத்துக்கு கூட எனக்கு வழி கிடைச்சாச்சுங்க. அப்ப நான் என்ன பண்றேன், எதையும் எதிர்பார்க்காம என்னோட டியூட்டி நான் செய்யறேன்.
இவன் நாணத்தை கூட நான் எதிர்பார்க்கல. ஆனால் நான் செய்ய வேண்டிய டியூட்டி சமிதார்ப்பணம். அது அக்னி பகவானுக்கு அந்த ஆகுதி கொடுக்க வேண்டிய என்னுடைய கடமை. அந்த ஆகுதி நான் கொடுக்குறேன். அந்த அக்னியை நீ புஷ்டி பண்ற. அப்பா புஷ்டி பண்ணும் பொழுது என்ன ஆகுது? இப்போ நீ எஜமானருக்காக நீ உழைக்கும் பொழுது என்ன அவருக்கு நிறைய ப்ராஃபிட் வருது. அந்த ப்ராஃபிட்ல உனக்கு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொஞ்சம்னாச்சு கொடுப்பாரு இல்லையா? அந்த மாதிரி நீ அக்னி பகவான் புஷ்டி பண்ற. அந்த அக்னி பகவான் என்ன பண்ற? புஷ்டி பண்ற. அந்த யாகத்துல அந்த அக்னியில நீ யாகம் பண்ணும் பொழுதுதான் அந்த தேவர்களுக்கு புஷ்டி சக்தி கிடைக்கிறது. இந்த சக்தி தேவர்களுக்கு எங்கிருந்து வருதுனாக்கா, நீ எப்பொழுது யாகம் செய்கிற அந்த யாகத்தின் மூலமாகத்தான் அந்த தேவர்களுக்கு சக்தி கிடைக்கிறது. அதை என்ன பண்றான் பிராமணிக்கு தப்பா இன்டர்பிரேஷன் பண்றது. பிராமணன் என்ன பண்ணுவா? இங்க இன்டர்பிரேஷன் என்ன பண்றது? இறைவன் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவர், நாங்கள் சொல்லும் மந்திரத்துக்கு எங்களுக்கு கட்டுப்பட்டவர். தப்பு, அல்பமான புத்தி அதெல்லாம். அப்படி எல்லாம் அறுத்து, அப்படி எல்லாம் கருத்து. அப்ப இறைவன் நீங்களுடைய மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவர்னா அப்படின்னாக்கா, அப்ப இறைவன் உங்களுக்கு மட்டும் கட்டுப்பட்டவரா? மற்றவனுக்கு அப்ப அன்புக்கு கட்டுப்பட மாட்டாரா? மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவர்னா அன்புக்கு கட்டுப்பட மாட்டாரா இறைவன்? இந்த மாதிரி தப்பா சொல்லி சொல்லி மக்களை குழப்பி கடைசியில என்ன ஆகுறதுனாக்கா, இந்து மதம் சனாதனம்னாக்கா அதுக்கு அங்க ஒரு ஆசாமி அதுக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணிட்டு இருப்பான். நம்மகிட்டே தப்பு இருக்கிறது. எதை சரியான முறையில வேதம் என்ன சொல்றதோ, அது என்ன தர்மத்தை நமக்கு எடுத்து உபதேசிக்கிறதோ அதை கொண்டு போய் சேர்க்கணும். எனக்கு என்ன இதன் மூலமாக என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு செஞ்சோம்னாக்கா இப்படிதான் நானும் மணிஞ்சு இந்த தர்மத்தை அளிக்கிறது. அதுக்காக தான் ஆண்டவன் பொறுத்து பார்த்தாரு. இவனை சொல்றதெல்லாம் தப்பா இருக்கிறதே. இப்ப மறுபடியும் என்ன பண்றாரு? அவதாரம் எடுத்து எது தர்மம் அப்படின்னு காண்பிக்கிறார். சுவாமிஜி, இப்போ ஒரு கர்மாவை செய்யறோம்னா அதுக்கு கண்டிப்பா அது பலன் இருக்கு. இப்போ அந்த கர்மாவை செய்யும் போது எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யறோம்ன்ற அந்த மனோபாவத்தை எப்படி வளர்த்துக்கிறது? அதுதான் ஈஸ்வர அர்ப்பணமா சமர்ப்பணம் பண்ணணும். அதெல்லாம் காயேன வாச்சா மனசேந்திரியர் வா புத்தியாத்மனா வா பிரகிருதே சுபாவாத் கரோமி யத்ய சகலம் பரஸ்மை விஸ்வகர்மாணேதி சமர்ப்பயாமி ஸ்வஸ்தாரமிதி சமர்ப்பயாமி. அவருக்கே சமர்ப்பணம். கடைசியில் என்ன பண்றோம்? எல்லா கர்மாவும் செய்கிறோம், எல்லா யாகம் பூஜை எல்லாம் பண்றோம். கடைசியில இந்த பகவானுக்கே நாம் என்ன பண்றோம்? சமர்ப்பணம் பண்ணிடுறோம். அந்த மனோபாவனை வளர்த்துக்கணும். அந்த மனோபாவனை வரணும். நான் செய்யல இது, அதுதான் பிரம்மார்ப்பணம் பிரம்மவிகி. பிரம்மாத்மம் பிரம்மனாகுதம் பிரம்மைவ தேன கந்தவிய பிரம்ம கர்ம சமாதி. யாகம் செய்பவனும் பிரம்மா, அதை செய்விப்பவனும் பிரம்மா, அதுக்கு கர்த்தாவும் பிரம்மா, அக்னியும் பிரம்மா, அதில் போடக்கூடிய ஆகுதியும் பிரம்மா, அந்த பலனை பெறுபவரும் பிரம்மா, அந்த பலனை கொடுப்பவரும் பிரம்மா. இதே எல்லாம் சர்வம் பிரம்மம். அது சர்வம் பிரம்மமயம். அப்ப அந்த மாதிரியான ஞானம் நமக்கு விசாரம் பண்ணி அதை புரிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சுக்கணும். விசாரம் பண்ணி தான் புரிஞ்சுக்கணும். எல்லாம் அவனிலிருந்து வந்தது. அதனால எயுமா விஸ்வா புவனானி ஜுஹ்வத்து. இந்த பிரபஞ்சமே ஆகுதியாக யாருக்காக இருக்கிறது? இந்த பிரபஞ்சத்தை யார் இந்த ஆகுதியின் மூலமாக வெளிக்கொண்டு வருகிறாரோ அதன் மூலமாக தன் உள்ளேயும் எடுத்துக்கொள்கிறார். சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் சொல்லும் பொழுது தன்னிலிருந்து வெளிவந்து அது தன்னுள்ளேயே ஐக்கியப்படுத்திக் கொள்கிறது. சிருஷ்டி பண்றச்சு. அப்படி கர்மா செய்யும் பொழுது நான் தான் செய்யறேன், ஆனா நான் செய்யல. அந்த மனோபாவனை உள்ள இருக்கணும். அப்ப ஆடு விலங்குகள் இதுக்கெல்லாம் அந்த மனோபாவனை கிடையாது. நான் இந்த வழியில தான் போவேன், இந்த காட்டுக்கு நான் போக மாட்டேன், அந்த காட்டுக்கு தான் போவேன், அங்கதான் நிறைய மேவு கிடைக்கும் அப்படின்னு அது சொல்றது இல்லை. நான் இந்த ஹோட்டலுக்கு தான் போவேன், அந்த ஹோட்டலுக்கு நான் போக மாட்டேன், இந்த ஹோட்டலில் சுவையா இருக்கும், அந்த ஹோட்டலில் சுவை இருக்காது. மனிதனுக்கு சாய்ஸ் இருக்கு, விலங்குகளுக்கு கிடையாது. ஏன் கிடையாது? அதை பிரித்து பார்த்து பகுத்தறியக்கூடிய விவேக புத்தியானது அதுக்கு இல்லை. ஏன் இல்லை? அகம் கிருதவான், நான் செய்கிறேன், நான் மேய்க்கிறேன், இது என்னுடையது அப்படிங்கிற புத்தி அதுக்கு கிடையாது. ஆனால் மனுஷனுக்கு இருக்கிறது. மன ஏவ மனுஷியானா. அந்த மனசு இருப்பதனால என்ன ஆகுதுனாக்கா, என்னப்பாக்கா மாடு கண்ணுக்குட்டி இறந்துச்சுன்னா அது மாடு என்ன பண்ணும்? உட்காந்து அப்படியே 10-11 நாளைக்கு அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்குமா என்ன? பார்க்கும். ரைட்டு, ஓகே, அது அவ்வளோதான். அதை பார்க்க 2 நாளைக்கு அப்படி இப்படின்னு பார்க்குறது. அது தன்னுடைய சுயத்துக்கு வந்துடும். ஆனால் இயற்கையில் அதுக்கு என்ன ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பார் ஆண்டவன்.
கண்ணுக்குட்டி பிறந்தா நீ எப்படி அது பார்க்கணும் செய்யணும் அப்படிங்கிற அந்த உணர்வானதுக்கு இருக்கும். கண்ணுக்குட்டி பிறந்ததையுமே அது எவ்வளவு உத்வேகமாக இருக்குது தெரியுமா? பிரசவம் ஆச்சுன்னா மாடு தன் கண்ணுக்குட்டி தேடும், எங்கே காணுமே எங்கே அது விடாது ஒரு 3 நாளைக்கு. அது ஏன்னா அது எப்படி அது உணர்வு வருது? அது ப்ரோக்ராம் பண்ணிடும். கண்ணுக்குட்டி பிறந்தா நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி இது ப்ரோக்ராம் பதிவாயிடும். அதனால அது வந்து தன் இதுக்கு ஒரு 10 நாள் அப்புறம் என்ன ஆகும்? விட்டுரும். நம்மள மாதிரி எடுத்து தாங்கிட்டு இருக்காது, கொஞ்சிட்டு இருக்காது, அவ்வளவுதான். மனுஷன் என்ன பண்ணுவா? ஐயோ ராஜா, 10 வயசு வரைக்கும் குழந்தை என் புள்ள, ஐயோ ராஜா வாடா ராஜா வாடா ராஜா இழுத்து வச்சுக்கிட்டு என்ன ஆகுது? அப்படியே படுத்தி அவனை எதற்கும் தகுதி இல்லாதவனாக லாய்க்கு இல்லாதவனாக வளர்த்து விட்டுறோம். எப்படி இந்த விலங்குகள் எப்படி அந்த அதுக்குன்னு இறக்கை முளைக்க வந்தா அது நடக்க ஆரம்பித்தா அது விளக்கி விட்டுரும். போ, உனக்கான உணவை நீ தேடு, ஓடு போ. அப்புறம் ரொம்ப போய் பால்னு வச்சுக்கோ, எட்டி உரைச்சிடும், விடாது. அந்த காலம் வந்துச்சுன்னா ரைட், உனக்கு பல்லு முளைக்காச்சு, இனி உனக்கான உணவை நீ தேடிக்கொள், உடனே எப்படா அது என்ன பண்ணும்? காலில் எட்டி உரைச்சிடும், தள்ளி விடும். ஆனால் அது பிறந்த உடனே பாரு அவ்வளவு முடியும் கட்டி பிடிச்சிக்கும் மாடு. அவ்வளவு அது பார்க்கும்போது அவ்வளோ நமக்கே ஒரு இதாக இருக்குது. ஒரு 3 மாதம் கழிச்சு பாரு அது மாடு எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு. அதுதான். ஆனால் மனுஷன் அப்படி இல்லையே. 10 வயசானாலும் சரி, 20 வயசு வரைக்கும் கல்யாணம் கூட ஆயிடும். தங்க மயிலே தங்கக்குட்டியே வடராசா, கல்யாணம் ஆயாச்சு, மனைவி வந்தாச்சு, அதுக்கப்புறம் என்ன குழந்தை, இப்படிதான் அன்புன்னு சொல்லி போட்டு என்ன பண்றது? செல்லத்தை பாசத்தை வாரி வழங்குறது. வாரி வழங்கி பாச கடைசியில் என்ன ஆகும்? வலிக்கு விட்டுறது. அவன் என்ன பண்ணுவான்? அப்போ சரியான வாழ்க்கையிலே வாழவே தெரியாது, எப்படி வாடுறதுன்னே அவனுக்கு தெரியாது. ஏன்னா வாழத்தை வலி அவன் வழியை காமிக்கலையே பெற்றோர்கள், எப்படி வாழணும்னு தெரியாது, அப்படியே போயிடும். அதை பற்றி பேசினா நிறைய பேசும். அதை பற்றி பேச லவ்லிங்கம் பேசணும்னாக்கா நிறைய பேசும். அதனால செய்ய வேண்டிய கர்மாவை கர்மண்யாவ அதிகாரம், டூ யுவர் டியூட்டி, பலன் கண்டிப்பாக கன்ஃபார்ம். ஆனால் எப்படி வரும், எப்போ வரும், என்ன ஏது அப்படிங்கிறது அதுக்கு கால நேரம். அது இப்போ உடனே நினைச்சா வராது. உன்னுடைய பாவ புண்ணியங்கள்லாம் அங்கே பேலன்ஸ் ஆகணும். அது நியூட்ரலைஸ் ஆகி அதுக்கப்புறம் தான். அதனால் வேதனை படிக்க வந்து அந்த கர்மா இருக்கிறதுக்கு என்ன நல்லா தூக்கம் வரும். வேலை படிக்க வந்து உட்காந்தா நல்லா தூக்கம் வரும். ஆனால் எங்களுக்கெல்லாம் தூக்கம் வரல. ஏன் அப்படின்னாக்கா அந்த கர்மா பாவ கர்மா என்னாச்சு கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு அது தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு மாதம் நீங்கள் வேதாந்த கிளாஸ் வந்து உட்காந்து அப்படியே நல்ல பிரில்லியண்ட்டாக இருப்பான். கிளாஸ் வந்து உட்காந்து உடனே ஓம் நமோ பகவதே அப்படின்னு ஆரம்பிச்சிருவான். நேச்சுரல் தூக்கம் அப்படியே வந்துடும். ஏன் வருது? அதுக்கு என்ன காரணம்? இதே சினிமா படம் போய் உட்காந்து பாருங்க, அப்படியே 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்கார்ந்து இருப்பார். ஆனால் வேதாந்த கிளாஸ் எடுத்து ஆரம்பிக்கல, அப்படியே ஐயோ அவர் நமக்காக நம்மளை பற்றி சொல்லுது இந்த விஷயம் பார்க்க சொல்லும், பார்க்காது. ஏன்? அப்போ அது என்ன ஆகுதுன்னா அந்த பாபகர்மா வந்து என்ன பண்ணும்? இந்த விஷயத்தை அவனை உள்ள நுழைய விடாம அப்படியே நித்ராதேவி வந்து அப்படியே அப்பா ஆனந்தமா இருக்கும். அப்போ சாமி சொல்லுவார், அடடா சரி விடப்பா தூங்கிட்டு விடு, அவனுக்கு தொந்தரவு பண்ணாத, இங்கேயாவது தூங்குறானே, இங்கேயாவது தூங்குறான் பாரு மனுஷன். வேணா வெளியில் எங்கேயும் போய் தூங்க முடியாது. வெளில விட கடங்கார ஒரு பிரச்சனை இருக்கும், நிறையா இருக்கும். அட்லீஸ்ட் வேற அந்த கேட்குறே அவன் தூக்கம் வர ரைட். அப்போ தூங்கு. அப்போ என்ன ஆகுனாக்கா, அப்போ என்ன அவனை அறியாமையே அந்த என்ன ஆகுது, அந்த அந்த விஷயம் அவனுக்குள்ள அப்படியாவது உட்காந்து தூங்கியாவது கேட்டுட்டே இருந்தானாக்கா என்ன ஆகுனாக்கா ஆத்மா விழிப்புணர்வோடு இருக்கும். அது கேட்டு கேட்டு என்ன ஆகும்? அடாடா அடாடா அப்படின்னு அதை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கு. இவர் தூங்குவார் ஜீவன், பட் ஆத்மா அதை கேட்டு ஆனந்தமாக கேட்டுகிட்டே இருக்கும். அப்புறம் என்ன ஆகுது? அந்த ஜீவனுக்கு உண்டான அந்த பாபமெல்லாம் போகணும். இருந்தாலும் அந்த ஆத்மா என்ன பண்ணும்? அப்பப்போ தட்டி விடும். இப்படி முடிப்பா தெரியும் அப்படின்னு என்ன ஆகுது? அப்போ ஆத்மா தட்டி விடும். அப்போ மறுபடியும் விழிப்பு கொடுக்கும். அப்போ என்ன ஆகுது? ஒரு மாதம் ஆகும். அப்போ அதுலேருந்து நியூட்ரலைஸ் ஆகணும். அந்த பாபகர்மா நியூட்ரலைஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் அது என்ன ஆகும்? பேலன்ஸ் ஆகி அதுக்கப்புறம் இந்த விழிப்புணர்வு வரும். அப்போ ஆத்மா அந்த ஜீவன் என்ன ஆகும்? 2 லயமாகி அது நின்று அப்படியே கேட்கும். இது என்னை பற்றிய விஷயம். எப்படி ஸ்வேதகேது கேட்டாரோ, தத்துவமசி ஸ்வேதகேது, தத்துவமசி தத்துவமசி கேட்க கேட்க அப்படியே ஆனந்தமா அப்படியே உட்காந்துட்டு இன்னும் சொல்லுங்க இன்னும் சொல்லுங்க இன்னும் சொல்லுங்க அப்படின்னு. அந்த மாதிரி
அப்ப அந்த அந்த விழிப்புணர்வு வந்தது என்ன பண்ணும், அந்த உடனே அடுத்தது ஆஹா அடுத்தது எப்ப கிளாஸ் இருப்பாங்க, அடுத்தது எப்ப கிளாஸ் நடக்கும், அப்போ அது என்ன அதை நோக்கியே ஓட ஆரம்பிக்கும், அந்த ஜீவன் தேட ஆரம்பிக்கும். அப்படியாகத்தான் இது வரும், அந்த ஞானமானது வரும். அப்ப அது என்ன நியூட்ரலைஸ் ஆகணும், இந்த கர்மா வந்து நியூட்ரலைஸ் ஆகணும். அது வரைக்கும் இது முடியாது. அது மாதிரி இந்த யாகத்தின் துணை கொண்டு நீங்க 2 சாய்ஸும் கொடுக்கிறார், இதுவும் பார்க்கலாம் அதுவும் பார்க்கலாம். யக சேதுபிரிவ ஈஜானானாம் யஜமானானாம் கர்மினாம். அப்போ யக சேது எப்படி பாலத்தை போல எது இருக்கிறது, சேதுகு ஈஜானானாம் யஜமானானாம் கர்மினா. கர்மினா யாரு, கர்மகாண்டத்தை செய்பவர்கள், கர்மாவை செய்பவர்கள். என்ன யாரு, துக்க சம்சாரணார்த்தத்வா. அது எதுக்காக இருக்கிறது, கர்மா செஞ்ச துக்க சம்சாரம் தான் கர்மா. அப்ப ஞானம் தான் நமக்கு மோட்சத்தை கொடுக்கும், கர்மா துக்கத்தை தான் தரும். அதுதான் அப்ப கர்மா துக்கத்தை தரும். கர்மா செய்யாம எப்படி நானே ஞானத்தை பெற முடியும், முடியாது. கர்மா சேதுவாக இருக்குமே தவிர கர்மாவினால் ஞானத்தை பெற முடியாது. எப்படி, இப்ப சொன்ன நிஷ்காமியமா செய்யறோம் கர்மாவை. நிஷ்காமியம் செய்யும் பொழுது என்ன ஆகுது, நமக்கு அந்த விவேக புத்தியானது வருது. அந்த விவேக புத்தி நமக்கு ஞான பிராப்தி கொடுக்க ஹேதுவாக இருக்கிறது. அந்த விவேக புத்தி கொடுப்பதற்கு இது ஹேதுவாக இருக்குமே தவிர அந்த கர்மத்தினால ஞானத்தை டைரக்டா பெற முடியாது. ஆனா பேசுறது கர்மா தானே, சாஸ்திரம் கர்மா தானே, விசாரம் கர்மா தானே, எல்லாமே கர்மா தான். அது பின்னாடி பிரம்மசூத்திரத்தை ஆதிசங்கர் நிறைய வியாக்கியானம் பண்றார். பேசுறது இது கேட்கறதுனால தானே எனக்கு இந்த கர்மாவனால ஞானத்தை பெற கொடுக்குறேன். அது எப்படி, சிரவணம் மனனம் நிதித்தியாசனம், இது 3 நாள் தான் ஞானத்தை பெற முடியும். சிரவணம் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், இது கர்மா தானே, கர்மாக்குள்ள தானே வருது. எப்படி நீங்க எப்படி அப்படி சொல்லலாம், கர்மா தானப்பா, கர்மாவெல்லாம் கிடையாது. பட் கர்மா வந்து என்ன நமக்கு கொடுக்கும்னாக்கா, முன்னாடி சொன்ன மாதிரி இன்பமா ஸ்ரேயசா பிரேயசா, நன்மையா இல்ல இன்பமா. அப்ப இங்க கர்மாவின் மூலமாக நமக்கு எப்படி எல்லாமே கர்மாத்துக்குள்ளதான் இருக்கும். ஆனா கர்மாவினால் ஞானத்தை பெற முடியாது. ஆத்ம ஞானம் வந்து கர்மாவினால கிடைக்காது, எந்த கர்மாவினாலும் கிடைக்காது. டெய்லி பூஜை பண்றோம், புனஸ்காரம் பண்றோம், யாகம் பண்றோம், ஜபம் பண்றோம், தியானம் பண்ற, இதனால நீ வந்து ஞானத்தை அடைந்துட முடியுமா, முடியாது. அப்ப இது என்ன பண்ணி, இந்த சிரவணத்தை நீ கேட்க வேண்டும், இதை நீ விசாரம் செய்யணும், இதை நீ விசாரம் பண்ணணும். அப்ப கேட்கணும், இதை சிந்திக்கணும், இதை பற்றி நீ என்ன பண்ணணும், சிந்திக்கணும். அப்ப இதெல்லாம் உன் வசத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், உனக்குள் நடக்கக்கூடிய அறிவு பரிணாமங்கள். அப்ப இந்த அறிவு பரிமாணம், அறிவு பரிமாற்றம், இது உனக்குள் நடக்கக்கூடிய நிகழ்வு. அப்ப இதாவது அறிவு விசாரம், ஞான விசாரம். ஞான விசாரம் பண்றாங்க, கர்ம விசாரம் பண்ணல. ஞான விசாரத்தினாலதான் மோட்சமே தவிர கர்ம விசாரம் இல்லை. கர்ம யாகம் பண்ண உடனே ஞானம் கிடைச்சுன்னா அப்ப எல்லா கர்ம காண்டிகளுக்கும் ஞானம் வந்திருக்கணுமே, வரலை. அது பெரிய சப்ஜெக்ட். அது பின்னாடி நிறைய ஆதிசங்கரை பத்தி நிறைய விளக்கம் கொடுக்கிறார், எப்படி கர்மா ஞானம். அப்ப கர்மா ஞானம்ன்றது ரெண்டுமே இரவும் பகலும் போல, ரெண்டுக்கு நேர் எதிரான பலன் கிடையாது. முன்னாடி சொல்லிட்டார். அதை பத்தி நிறைய டிஸ்கஷன் பின்னாடியே எல்லாம் நிறைய இன்னும் உபநிஷத்துல இதை பத்தி நிறைய விசாரம் பண்றது, இங்கேயே நிறைய விசாரம் பண்றது. இனிமேல் நிறைய விஷயங்கள் சொல்ல போறாங்க. அப்ப இங்க என்ன ஆகுது, துக்க சம்சாரார்த்தத்வா. அப்ப என்ன ஆகுது, இது துக்கத்தை கடப்பதற்கும் யாகத்தை பயன்படுத்தலாம். துக்கத்தை கடப்பதும் எந்த நாச்சிகேதம், நாச்சிகேதோ அக்னிஹீதம். இந்த நாச்சிகேத அக்னி செஞ்சா என்ன கிடைக்கும், நேரா சொர்க்க பிராப்தி கிடைக்கும். வயம் ஞாதும் சேதும் சகேமகி சக்னுவந்தஹ. இப்ப நாச்சிகேதம் என்று அந்த அக்னியை செய்து சொர்க்க பிராப்தியையும் வயம் ஞாதும் இப்படி தெரிந்து அறிந்து அதை தெரிவதற்கும் அதை அறிந்து கொள்வதற்கும் நாம முற்படலாம். இதை அடைவதற்கும் பிராப்தி அதை பெறுவதற்கும் நாம முற்படலாம், செய்யலாம்.
கிஞ்ச யஞ்ச அபயம் வயசூன்யம் சம்சாரஸ்ய வாரம் திதீர்ஷதா தத்துமிச்சதா. என்னாகுது? இந்த சம்சாரம் என்று சொல்லக்கூடிய பயசூன்யமாக இருக்கக்கூடிய கிஞ்ச மேலும் எச்ச எது எது அபயம். அபயம்னா என்ன ஆகுது? நமக்கு இந்த சம்சார பயசூன்யமாக இருக்கக்கூடிய இந்த சம்சார கடல்ல பாரம்னா கடக்க எது திதீர்ஷதாம் தத்துமிச்சதாம் தத்துமிச்சதாம். அப்ப என்ன ஆகுது? இதை கடக்க விரும்புவர்களும், அப்ப மோட்ச பிராப்தியை வேண்டி விரும்புவர்களும் இதை சகேமகே சக்னுவண்டா இது செய்ய முற்பட சாமர்த்தியங்களா இருக்கலாம். பிரம்மவிதான் பரமாஸ்ரயம் அக்ஷரம் ஆத்மஜ்ஞம் பிரம்ம ஞாதும் சகேமகி பிரம்மவிதாம். பிரம்மவிதாம் எது பரமம் பரமம் பரம் ஆசிரியம். அப்போ இந்த பிரம்மவித்தும் இந்த சம்சாரத்தில் உழல்பவர்களும் பிரம்மவித்தாக இருப்பவர்களும் இந்த இரண்டையும் எது ஆசிரியத்திருக்கிறது? பிரம்ம. அந்த பிரம்மத்தை ஞாதும் சகேமகி அறிபவர்களுக்கு என்ன ஆகுது? அப்போ இருவரும் அந்த யாகத்தை செய்யலாம். அந்த யாகத்தை செய்ய இருவருமே பிரம்மத்தை அறிவதற்கு சாமர்த்தியம் உள்ளவர்கள் தான். ஆனால் பின்னாடி வருவது, ஆனால் ஏன் அறிய முடியல அப்படின்னாக்கா, ஏன் அறிய முடியல? சொன்ன மாதிரி என்ன ஆகுது? அவித்யா உபாதி ஜீவன், மாயா உபாதி ஈஸ்வரன். அப்ப மாயை உபாதியாக உடைய ஈஸ்வரனும் அவித்தியை உபாதியாக உடைய ஜீவனும் என்ன ஆகுது? இருவரும் முன்னாடி சொன்ன மாதிரி கருத்து. அப்ப ரிதம் விபந்தோ இருவரும் இருக்கிறார்கள், கர்ம பலனை அனுபவிப்பவர்களாக இருக்கிறார்கள் இந்த ஜீவன். அப்ப இங்க ஜீவன் எது, ஆத்மா எது அப்படின்னு புரிந்து கொள்ளணும். இங்க ஜீவன்னா யாரு, ஆத்மானா யாரு, அது பின்னாடி அடுத்த மந்திரம் சொல்ல போறார். இப்ப என்ன ஆகுதுனாக்கா, இந்த இரண்டையும் எது ஆசிரியத்திருக்கிறது? அக்ஷரம் ஆத்மா, ஆத்மா சம்சாரி, இது இருவரையுமே பிரம்ம தத்து சகேமகி அந்த இருவருமே என்ன ஆகுது? இந்த ஆத்மாவை இது இரண்டையும் ஆசிரியத்திருக்கிறது பிரம்மா. அப்ப ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் இரண்டையும் ஆசிரியத்திருக்கக்கூடிய அந்த பிரம்மா எங்க? எது பிரம்மஸ்தானம் பார்த்த நேரத்துக்கு ஹிருதயே. அப்ப அந்த இரண்டும் ஆசிரியத்திருக்கக்கூடிய அந்த பிரம்ம தத்துவத்தை அறிய சாமர்த்தம் உள்ளவர்களாக முற்படலாம். பராபரே பிரம்மணி கர்மி பிரம்மவிதாஸ்ரயே ஏகிதவ்யே இது வாக்கியார்த்தः. வாக்கியார்த்தம் இது என்னதே? வாக்கியார்த்தம். லட்சணார்த்தம் வேற, லட்சணார்த்தம் வருது, இது வாக்கியார்த்தம். என்ன வாக்கியார்த்தம்னாக்கா, பரா அபரே பிரம்மணி இருவருமே என்ன ஆகுது? கர்மி. கர்மி என்ன ஆகுது? பிரம்ம வித ஆசிரிய வேதித்தவ்ய இது வாக்கியார்த்தம். புரியுது இல்ல? அப்ப இங்க என்ன ஆகுது? பரா அபரே பிரம்மணி கர்மி. அப்போ பிரம்ம வித ஆசிரிய வேதித்தவ்ய இது வாக்கியார்த்தம். அப்ப பிரம்மத்தை கற்பதான பிரம்ம வித்துக்களும் கர்மகாண்டிகளும் என்ன ஆகுது? இந்த பிரம்மத்தை அறிந்தவர்களுக்கு சாமர்த்தம் உள்ளவர்களாக ஆக்கியார்கள். அப்படி இது வந்து வாக்கியார்த்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப லட்சணார்த்தம் ஏதோ இருக்கிறது. லட்சணார்த்தம் என்ன? வாக்கியார்த்தமாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. தயோரேவ உபன்யாசக ரிதம் பிபந்தோ. அப்ப என்ன ஆகுது? அந்த அவ்விருவரும் என்ன ஆகுது? ஆல்ரெடி என்ன ஆகுது? ரிதம் பிபந்தோ எதுக்கு சொல்லப்பட்டது? முன்னாடி மந்திரத்துல உபன்யாசக கிருதம் ஆல்ரெடி சொல்லப்பட்டது. இந்த மந்திரத்தின் பொருளே அங்க சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. ரிதம் பிபந்தம்னா அந்த எப்படி இந்த பிரம்மத்தை ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஆசிரியத்திற்கூடிய அந்த பிரம்மஸ்தானமாக இருக்கக்கூடிய அந்த இடத்தை இருவரும் அனுபவிப்பது போல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இல்ல, ஏன்னா அது இரவும் பகலும் போல. அது எப்படி சரியாகும்? அப்ப இது எப்படி நம்ம பிரிச்சு பார்க்கிறது? அதுக்கு அடுத்த மந்திரம் சொல்றாரு, ஆத்மானம் ரதினம் வித்தே சரீரம் ரதமேவதோ
புத்திம் து சாரதிம் வித்தி மனப்பிரக்ரகமேவ ச. ரைட். இப்பதான் முக்கியமான பாயிண்ட்டுக்கு உபனிஷத்து வந்து யம தர்மராஜன் சொல்ல போறார். இப்ப இது எனக்கு ஒரு மாதிரி புரியலையே, தெரியலையே, இது என்ன? கவலைப்படாதப்பா, நான் தான் இருக்கேனே, இப்ப சொல்ல போறார். என்ன சொல்றாருனாக்கா, ஆத்மானம் ரதினம் வித்தி. ஆத்மான என்ன? இந்த ஜீவாத்மாவை ரதினம் வித்தி, தேராக, தேரில் ரதினம் ரதக்காரனாக, ரதத்தில் அமர்ந்திருப்பவனாக நீ அறிந்து கொள். இப்ப என்ன ஆகுது? இந்த ஜீவாத்மா யாரு? தேரில் அமர்ந்திருப்பவன். அப்போ சரீரம் ரதம் மேவத்து. இந்த சரீரம் என்ன ஆகுது? ரதமாக. இப்ப என்ன ஆகுது? இது ஒரு கற்பனை. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா கற்பனையா பாக்குங்க. இப்போ ஒரு தேர் இருக்கு. அந்த தேர் எப்படி இருக்குது? குதிரை பூட்டி இருக்கிறது. குதிரையினுடைய கடிவாளம் தேர் ஓட்டுனுடைய கையில் இருக்கிறது. தேர் ஓட்டுபவன் என்ன பண்றான்? குதிரையை கையில் பிடித்திருக்கின்றான். அடுத்தது தேர் ஆசாமி. தேர் உட்கார்ந்துக்கிறிய, தேர்ல அமர்ந்திருப்பவன் யாரு? அந்த ஜீவாத்மா. இப்ப இதுதான் கிருஷ்ணர். என்ன ஆகுது? கிருஷ்ணன் தேர் ஓட்டுறார். அர்ஜுனன் அமர்ந்திருக்கின்றான் தேரில். குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கிறது. அந்த கடிவாளமானதே கிருஷ்ணனுடைய கையில் இருக்கிறது. இப்ப அதுதான் இங்க சொல்றார். அப்ப இப்ப அதை அப்படியே என்ன பண்றீங்க? அப்ளை பண்ணு. அந்த தேர் அங்க பார்த்தீங்க இல்லையா? அது இங்க அப்ளை பண்ணு. இங்க அப்ளை பண்ணும் பொழுது இந்த தேர்ங்கிறது எது? இந்த சரீரமே தேர். இந்த சரீரம் தான் தேர். அப்ப இந்த தேரில் அமர்ந்திருப்பவன் யாரு? ஆத்மா, ஜீவாத்மா. என்ன? அப்புறம் இந்த தேரை இழுத்துட்டு போற குதிரை எது? இந்திரியங்கள், மன இந்திரியங்கள். மனதோட இந்திரியங்கள் தேர் மாதிரி இழுத்துட்டு போகுது. அப்ப இந்த கடிவாளம் யார் கையில் இருக்கிறது? புத்தி கிருஷ்ணர் கையில வச்சிருக்கிறார். புரியுறது இல்ல? இந்த ஜீவாத்மா வந்து அர்ஜுனன், இந்த இந்திரியங்கள் குதிரைகள், இந்த உடல் தேர். இது ஒரு கற்பனையா சொல்றது. எதுக்காக? புரிந்து கொள்வதற்காக. அதுவே அந்த கற்பனை அங்கிருந்து அப்படியே இந்த உடலை, அது திருஷ்டாந்தம், இது தாஷ்டாந்தம். அதுதான் இங்க சொல்றாரு. அப்ப சரீரம் ரதமேவ. இந்த சரீரமே ரதம் என்று அறிந்து கொள். ரைட். இந்த சரீரத்தை ரதமாக நீ அறிந்து கொள். புத்திம் து சாரதிம். சாரதினா யாரு? தேர் ஓட்டுபவன். அப்ப சாரதியாக இருப்பது எங்க? இது இந்த உடல்ல புத்தி. சாரதியாக புத்தி இருக்கின்றான். அப்புறம் என்ன ஆகுது? மன பிரகிரகமேவச்ச. பிரகிரகம் என்ன? கடிவாளம். அப்போ மனம்னா என்ன ஆகுது? இந்திரியங்கள். மனம் என்று சொல்லக்கூடிய அந்த இந்திரியங்களை என்ன பண்றது? பிரகிரகம். மனம் என்று சொல்லக்கூடிய அந்த கடிவாளம். மனம்னா எப்படிப்பட்ட மனம்னாக்கா, இங்க சங்கல்ப, பின்னாடி சொல்ற சங்கல்ப விகல்பமான மனசை கடிவாளம். அப்ப குதிரை சும்மா நிக்குமா என்ன? அங்கே இங்கே இழுத்துட்டு ஓடு, குதிக்கும், அது பண்ணும், இது பண்ணும். அது அடக்கிறது பெரிய விஷயம். அப்ப என்ன ஆகுது? ஆத்மானம் ரதினம் வித்தி. ஆத்மானா ஜீவாத்மா, ரதினம் ரதக்காரனாக அறிந்து கொள். சரீரம் ரதமாக நீ அறிந்து கொள். புத்தியை சாரதியாக அறிந்து கொள். மன பிரகிரகம், பிரகிரகம் மேவச்ச வித்தி. இந்த மனதை என்ன ஆகுது? நீ கடிவாளமாக அறிந்து கொள். ரைட். இப்போ இதுக்கு பாஷ்யத்தோட பார்க்கலாம். தத்ர யஹ உபாதிக்ருதஹ சம்சாரி வித்யோஹோ அதிக்ருதஹ மோக்ஷகமனாய சம்சாரகமனாய ச தஸ்ய தத் உபயகமனே சாதனக கல்யதே. இப்ப உபாதிக்ருதஹ. அப்ப உபாதி ரூபமாக இருக்கக்கூடிய அந்த சம்சாரி வித்யோஹோ அதிக்ருதஹ மோட்சகமனாய சம்சாரகமனாய. மோட்சத்துக்கும் அழைத்து சொல்லும், இங்க சம்சாரத்திற்கும் அழைத்து சொல்ல. உபாதியாக இருப்பதனால்
அப்போ உபாதியாக ஆத்மாவை உபாதியாக உடைய ஜீவன். இந்த ஆத்மா என்ன பண்றாருனாக்கா அவித்யா உபாதியாக உடைய அந்த ஜீவனும் அப்புறம் என்ன ஆகுது, இந்த அவித்யை விளக்கி அந்த அவித்திய உபாதியை அறிந்து இது ஈது இன்னதென்று அறிந்து அதை விளக்கிய அதை அறிந்து கொண்ட மோட்சத்தில் விருப்பம் உள்ளவர்கள் இவரும் என்ன பண்ணனா உபயகமனே சாதனக ரத ரூபமான கல்பியர். அப்ப அந்த பிரம்ம தத்துவத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு இந்த ரத கல்பனையானது சொல்லப்படுகின்றது. ரத கல்பனைங்கிறதே சொல்லப்படுது. உனக்கு என்ன புரியும் பொருட்டு, அந்த இருவருமே தெரிந்து கொள்ளும் பொருட்டு. யாரு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, யாகத்தை செய்து சொர்க்க பிராப்தி அடைவர்களும் இந்த சம்சார கரையை கடக்க விரும்புவர்களும் இவரும் அந்த பிரம்மஸ்தானத்தை அறிந்து கொள்ள வேண்டும், பரபிரம்ம தத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக என்ன பண்றதான்னாக்கா ரதரூப கல்பனா இங்கு சொல்லப்படுகிறது. தத்ர ஆத்மானம் ரிதவம் சம்சாரினம் ரதினம் ரதஸ்வாமினம் வித்தி ஜானீஹி. அப்போ தத்ர ஆத்மானம், ஆத்மானம் என்ன, ரிதவம் சம்சாரி. சம்சாரி யாரு, ஜீவன். இந்த ஆத்மா சம்சாரி இல்ல, புரியுது, ஆத்மானம் அந்த ஆத்மாவை சார்ந்திருக்கக்கூடிய ஜீவன். இப்போ ஆத்மா ஜீவன். இந்த ஆத்மா என்ன பண்ணும், அவித்தியில இது பிரதிபிம்பத்தினால இது என்ன ஆகுது, ஜீவன். ஆத்மா தான் இந்த ஜீவனுக்கு எல்லா வேலையும் செய்ய கொடுக்குது. இந்த சக்தி எனர்ஜி எங்கிருந்து வருதுனாக்கா ஆத்மா இருப்பதனால. இது இயங்குது எதனால, ஆத்மா இருப்பதனால. இப்ப ஆத்மா என்ன பண்ணும், அது அமைதியா இருக்கிறது, எதுவும் செய்யல, எதுவும் ஒன்றும் பண்ணல. ராஜா வந்து அமர்ந்துட்டார், அமர்ந்தா என்ன ஆகுது, வேலை அது வாட்டுக்கு நடந்தது. அது ஆர்டர் பண்ண வேண்டியதே இல்லை. படை வீரர்கள், தளபதிகள், சேனாதிபதிகள் அவர்கள் வேலையை செய்வாங்க. அப்ப ராஜா எப்படி அமர்ந்தா அவருக்கு முன்னாடி எல்லா வேலையும் நடக்கும். அவர் இன்னும் ஆர்டர் பண்ணல, கமாண்ட் பண்ணல, வந்து அமைதியா உட்கார்ந்து இருக்கிறார், பார்த்துட்டே இருக்கார். அது போல இங்க ஆத்மா அமைதியா இருக்கு, எல்லாம் பார்த்துட்டே இருக்கும். அது முன்னாடி என்ன ஆகுது, இந்த ஜீவன் எல்லா வேலையும் செய்து கொண்டே இருக்கிறான். அப்போ இது என்ன ஆகுதுனாக்கா அந்த இப்ப ஆத்மானம் சம்சாரி இவன் என்ன பண்றாரு, நான் சுகத்திற்கு உட்பட்டவன், நான் மேற்கே, நான் பிராமணன் சத்திரியன், நான் சூத்ரன் வைசியன், நான் இந்த ஜாதி நான் அந்த ஜாதி, நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன், இதெல்லாம் யாருக்கு, ஜீவனுக்கு. ஆத்மா இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறது. அதே நீ ஒண்ணுமே இல்லடா அப்படின்னு. இந்த ஜீவன் என்ன பண்ணுனாக்கா, நானு ஆத்மஸ்வரூபியாக இருக்கிறேன் அப்படின்னு நினைத்து இந்த இயக்கத்திற்கு என்ன பண்றோம், இதோட ஐக்கியமானது என்ன ஆகுதுனாக்கா ஆத்மஸ்வரூபி ஏவ. இப்ப என்ன ஆகுது, ஏகத்துவம் அடைந்து விடுகிறாங்க. ஆனா அப்ப அங்க என்ன ஆகுது, வேலை நடக்கும், கர்மா நடக்கும், ஆனா அதுல பற்றுதல் இருக்காது. ஏன், நான் ஜீவன் அப்படிங்கிற அந்த புத்தி போய் நான் ஆத்மாங்கிற புத்தி வந்துருச்சு. அப்ப நான் ஏகத்துவம் உடையவனாக, அங்க ரெண்டு இல்ல, என்ன அவித்தி அப்படிங்கிறது அங்க என்ன ஆகுது, உடைஞ்சு விட்டது. அப்ப என்ன அவித்தி இருக்கிற வரைக்கும் பிரதிபிம்பமாக ஜீவன் இருப்பாரு. அவித்தி போயாச்சு, இந்த ஜீவன் ஆத்மாவோட ஐக்கியமாயாச்சு. ஆனாலும் சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமே ஃபேன் கொஞ்ச நேரம் ஓடும். சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமே ஃபேன் கொஞ்ச நேரம் ஓடும். அது வரைக்கும் இது என்ன ஆகுது, இந்த தேகம் இருக்கிற வரைக்கும் இது கொஞ்சம் ஓடிட்டே இருக்கும். இந்த தேகம் அழிஞ்சிரும். அதனால தேக பிரார்த்தகரமா இருக்கிற வரைக்கும் இது என்ன ஆகும், சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. இங்க ஜீவனை ஐக்கியமாயாச்சு, ஜீவத்துவம் இல்லை, ஆத்மத்துவம் மட்டும்தான் இருக்கிறது. ஆனாலும் இந்த ஜீவன் என்ன பண்ண, கொஞ்ச நாள் மூவ் ஆகிட்டு இருப்பார். ஆனா அந்த ஜீவனுக்கு முன்னாடி இருந்தது புத்தியானது இப்ப இருக்காது. அப்ப அதனால இங்க என்ன சொல்றாரு, சம்சாரினாம் ரதினம் ரதசுவாமினம், ரதக்காரன், ரதத்தை உடையவன், ரதத்தில் அமர்ந்திருப்பவன், வித்தி ஜானா, இப்படியாக நீ அறிந்து கொள். ரைட்டு. சரீரம் ரதமேவதோ ரத பக்த ஹயாஸ்தானியைஹி, ரத பக்த ஹயஸ்தானியைஹி இந்திரியைஹி
திருஷ்யமானத்வாத் சரீரஸ்ய. என்ன ஆகுது? ரதம் எப்படி ரதத்தை குதிரைகள் எப்படி இழுத்துட்டு போகுமோ அதுபோல ரதத்திற்கு எப்படி குதிரையில் இருக்கிறதோ அது போல இந்த சரீரத்துக்கு என்ன? சரீரஸ்ய இந்திரியைகி. இந்திரியைகி கிருஷ்யமானம். இந்திரியத்தின் மூலமாக இந்த ஓட்டமானது இந்த செயலானது நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி ரதத்தை தேர் இழுக்கிறதோ அங்கு இங்கும் அல்லாட வைக்கிறதோ அதுபோல இந்த சரீரத்தை என்ன பண்ணும்? இந்த குதிரைகள் போல இங்க இந்திரியங்கள் என்ன பண்ணும்? இந்திரியைக்கு இந்த சரீரத்தை அங்கு இங்கு இழுவா. அங்க சினிமாவுக்கு போலாம், மாலுக்கு போலாம், அந்த ஹோட்டலுக்கு போலாம், இங்க போலாம், அங்க போலாம், டூரு போலாம். மனசு என்ன? இந்த இந்திரியங்கள் ஆஹா அது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, சுவை இழுத்துட்டு போகுது. பம்பை வந்து மாலை ஐயப்பனை தரிசனம் பார்க்கறீங்க என்ன பண்றான்? வண்டியில வர வரவே இந்திரியங்கள் அந்த என்ன இழுத்துட்டு போகுது. எப்ப இந்த ரதசாமி என்ன பண்றாரு? இந்த சரீரம் அது ஓடுது, இந்த ரதம் ஓடுது. எதன் வழியாக? இந்திரியன் வழியாக. இந்திரியங்கள் இழுத்துட்டு போகுது. அப்ப இது என்ன ஆகுது? தேரும் குதிரை இழுக்க தேர் போகுமோ இல்லையோ அதுவா இந்திரியம் இழுக்க உடல் போகுது. அப்படியாக சரீரஸ்ய புத்திம் தோ அத்யவசாய லட்சண சாரதிம் வித்தி. இங்க புத்தி என்ன சொல்லப்படுகிறது? அத்யவசாய லட்சணம் சாரதிம் வித்தி. இது புத்தியை நீ சாரதியாக அறிந்து கொள். எப்படி? நிச்சய ரூபமான புத்தி. மனம்ங்கிறது என்ன ஆகுது? நம் தத்துவ போதத்துல பார்த்தோம். மன லட்சணம் என்ன? சங்கல்பாத்மக மனஹா நிச்சய ரூபக புத்தி. அப்ப நிச்சயமான முடிவெடுக்கக்கூடியது புத்தி. சங்கல்ப விகல்ப ரூபமாக இருப்பது மனசு. சிந்தனை சித்தம்னு என்ன? ஏதோ ஒண்ணு உள்ள போட்டு ஓடிட்டே கிடக்கும் சிந்தனை. அப்புறம் உள்ள போட்டு இழுத்து உள்ளுவதெல்லாம் உள்ளம். அது உள்ள போட்டு உள்ள அது அழைச்சிக்கிட்டே கிடக்கிறது. உள்ளம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம். அகம் கிருதவான் அகங்காரம். இது என்ன ஆகுது? இந்த அந்த கரணம் என்று சொல்லக்கூடிய இந்த இந்திரியங்கள் என்ன ஆகுது? அதுல நிச்சய ஆத்மகா நிச்சயமான டிசிஷன் எடுக்கிறது. நிச்சயாத்மிக ரூபமாக இருப்பது புத்தி. அந்த புத்தி நீ சாரதி என்று. சாரதின்னு என்ன? தேர் ஓட்டுபவனாக அறிந்து கொள். புத்தி நேற்று பிரதானத்வாத் சரீரஸ்ய சாரதி நேற்று பிரதான இவ ரதஹ. புத்தினா யாருன்னா நேற்று. நேற்றுனா யாரு? நேத்தா. நேத்தானா யாரு? ரதக்காரகா, ரதத்தை ஓட்டுபவன். அப்ப என்ன ஆகுது? சரீரஸ்ய சாரதி நேற்று. சாரதி நேற்று பிரதானம். அப்புறம் இந்த சாரதி தான் பிரதானம். தேரை ஓட்டுபவன் தான் பிரதானம். கிருஷ்ணர் தான் பிரதானம் தேர் ஓட்டுறது. அந்த வெற்றியும் தோல்வியும் கொடுப்பது யார் கையில் இருக்கிறது? தேரோட்டி கையில, கிருஷ்ணர் கையில. அப்ப கிருஷ்ணர் எங்க ஓட்டுறாரோ அங்க தேர் ஓடும். அது மாதிரி இங்க பிரதானமாக இருப்பது யாரு? புத்தி. அப்ப புத்தியினுடைய தன்மையை புரிஞ்சுக்கணும். புத்தி வேத புத்தி இருக்கான்னு கேட்கிறோம். புத்தி இருக்காரா உனக்கு அப்படின்னு கேட்கிறோம். புத்தி இருந்தா நீ இப்படி செய்வியான்னு கேட்கிறோம். ஏன் மனசு இருந்தா நீ இப்படி செய்வியா? இல்ல, புத்தி இருந்தா இப்படி செய்ய. புத்தி இந்த சரீரத்தில் பிரதானம். சரீரஸ்ய சாரதி நேதா பிரதான இவ ரதக. இந்த ரதத்திற்கு எப்படி அந்த சாரதி பிரதானமோ அது போல இந்த உடலுக்கு புத்தி பிரதானம். இதெல்லாம் நல்லா குறிப்பெடுத்து தனியா நோட்டு போட்டு அழகா லட்சணமா எழுதி வச்சுக்கணும். இதுவே ஞானம். இது வந்து இந்த டெஃபினேஷன் வந்து அவ்வளவு பெரிய உள்ளார்ந்த தத்துவங்களை உள்ளடக்கி இருக்கிறது. இதுல இது அவ்வளவு அழகா சொல்றது உபநிஷத்து. இதுதான் வந்து விவேகானந்தருக்கு அவ்வளவு கடோபநிஷத்து ஏன் பிடிக்குதுனாக்கா இதுதான். ஏன்னா எவ்வளவு புரியாத ஒரு விஷயத்த, தெரியாத ஒரு விஷயத்தை, யாராலும் அறிந்து உணர முடியாத ஒரு தத்துவத்தை எவ்வளவு எளிமையாக வந்து எடுத்து இந்த மாதிரி சொல்லக்கூடிய சாஸ்திர உலகத்தில் ஒண்ணு கிடையாது. நீ குரானை படி, நீ பைபிளை படி. நீ எந்த குரானும் எந்த பைபிளும் இந்த மாதிரியான தத்துவத்தை எடுத்து சொல்வதற்கு எங்கேயும் கிடையாது. நீ எந்த மதமாக இருக்கட்டும், எந்த மத புஸ்தகங்களை, எந்த பிலாசபி வேணாலும் எடுத்து படிச்சு பாரு. இந்த மாதிரி ஒரு பிரித்து அறிந்து கொள்ளக்கூடிய வகையில எது ஆத்மா, எது இறைவன், எது தத்துவம், எது ஜீவன்
எது பரமாத்மா, எது பிரம்மம், இதெல்லாம் இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு இதுதான் உபனிஷத்து தான். அதனாலதான் அவ்வளவு மகத்துவம் சொல்லப்படுகிறது வேதாந்தத்துக்கு, அந்த உபனிஷத் வாக்கியத்திற்கு. நீ எந்த குரான்ல போய் இந்த மாதிரி படிச்சு பாரு, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துட்டு பார்க்கல. குரான்லயும் பைபிள்லயும் என்ன இருக்காங்க என்னக்கா ஒண்ணு இருக்காது. இந்த என் மதத்தை எதிர்த்தால் வெட்டும்பா, என் மதத்தில் இருந்தால் ரத்த காயம்பா, இதுதான் அங்க எதுவும் கிடையாது. அதனால இது அவ்வளவு ஒரு உத்கிருஷ்டமான விஷயத்தை இங்க பேசுறது. இந்த மாதிரி எந்த மதத்திலையும் கிடையாது. ஈவன் ஜெயினா புத்த எந்த மதமாக இருந்தாலும் சரி சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லும், நீ ஈஸ்வரன் அது எல்லாம் சொல்லும். ஆனா இந்த மாதிரி சொல்வதற்கு நீ ஈவன் தமிழ் இலக்கியங்கள் ஆகட்டும், தேவாரம், திருவாசகம், இன்னும் எவ்வளவோ படிக்கிறோம் நாம், திவ்ய பிரபந்தம், எதுலையும் கிடையாது, எதுலையும் கிடையாது. அதனால அவ்வளவு ஒரு கடோபநிஷத்தினால அவ்வளவு ஒரு கிருஷ்ணமா ஒரு அவ்வளவு மகித்துவம். அப்ப இங்க என்னன்னா சாரதி அப்போ சாரதி ரதகா, எப்படி ரதத்துக்கு சாரதியோ அது போல இந்த தேகத்திற்கு புத்தி பிரதான நேற்றுவாக இருப்பவர். இப்ப புத்திங்கிறது மனசாட்சி சொல்லணும். மனசாட்சின்றதுதான் ஆத்மா. அது என்னன்னா அந்தந்த இயக்கத்தின் பொருட்டு அது என்ன ஆகுது, அந்த கரணம்ங்கிறது அந்தந்த இயக்கத்தின் பொருட்டு அது பல்வேறு பிரிவுகளை அது எடுக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறது. இந்த மனுஷன் அந்தந்த இயக்கத்தின் பொருட்டு எப்படி மனிதன் அங்கங்க மாறுபடுகிறானோ அது போல ப்ரொமோஷன் ஆகிட்டே போகுதுன்னு வச்சுக்கோ. அந்த டிபார்ட்மெண்ட் தகுந்த மாதிரி அந்த பொறுப்புகள் இது மாறும். அது போல இந்த அந்த கரணம் என்ன ஆகுனாக்கா அந்தந்த செயல் செய்யும் பொழுது அந்தந்த இது எடுக்கிறது. இப்ப டிசிஷன் என்ன எடுக்கிறோம், தத்துவபோதத்துல பார்த்தோம் இல்லையா? கொஞ்ச தூரம் போனது என்ன ஆகுது, மனசே வீடு பூட்டினியா பூட்டலையா, பூட்டுமா இருந்துச்சு. இப்ப சாவி எங்க, சாவி தானே பேக் திறக்கிறோம், சாவி இருக்குது. அப்ப என்ன பண்றோம், அப்ப உடனே என்ன பண்ணுது, கன்ஃபார்ம் பண்றோம். இல்ல பூட்டல, மனசு என்ன பண்ணுது, பூட்டணுமா பூட்டலையா சந்தேகத்தை கொடுக்கும். மனசு எப்பவுமே இதுதான் வேலை, மனனுடைய வேலை. சங்கல்பம் விகல்பம் இது ரெண்டு தான் செய்யும். இப்படி பூட்டல, இல்ல பூட்டினேன், இல்ல பூட்டல, இல்ல பூட்டினேன், உள்ள ஓடிட்டே கிடக்கு. அப்ப உடனே என்ன பண்ண, சாவி எடுத்த மாதிரி இருந்துச்சு, நான் தான் பூட்டுனேன், உடனே பேக் தந்த சாவி இருக்கு. அப்ப என்ன ஆகுது, புத்தி உடனே கன்ஃபர்மேஷன் பண்ணது, இல்ல சாவி இருக்குது, அதான் நான் பூட்டிட்டேன், இது கன்ஃபர்மேஷன், நிச்சயம் ஆயாச்சு. அப்ப நான் சங்கல் விகல்பம் போயாச்சு. இந்த மாதிரி வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஒரு விஷயத்தை ரொம்ப சிந்திச்சுட்டே இருப்பார், என்ன பண்ணலாம் எப்படி உள்ள அதுலயே மூழ்கிடுவார். அப்ப என்ன ஆகுது, அது உள்ளேயே போய் உள்ளத்துல அது என்ன ஆகுது, சித்தம் அது சித்த கலங்கி போச்சும்பா, சித்தம் கலங்கி போச்சு. என்ன அப்படியே நினைச்சுக்கிட்டே இருப்பார். திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட், திடீர்னு யாரோ ஒருத்தர் போயிட்டாங்க, முக்கியமான அன்பு நிறைய ரொம்ப பாசம் வைக்கிறது, திடீர்னு பட்டுன்னு போயிட்டாரு, அதுவே நினைச்சுக்கிட்டே இருப்பார். ஒன்னு என்ன ஆகுது, அப்ப சித்தம் கலங்கிடும். ஏன், அதையே போட்டு உள்ள சிந்திக்கிட்டே இருக்கும், சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது, அதையவே சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது. சிந்திக்கிட்டே இருந்தா திடீர்னு எங்காச்சும் ஓடும், சித்தை இழுத்துட்டு போகும், அங்கே போகும் இங்கே போகும். அப்புறம் என்னங்க ஏன் சித்தம் கலங்கி போச்சு, சித்தம் கலங்கி போச்சு, எதனால் நடக்கிறது. அப்போ அங்கன்னா அங்கே சங்கல்ப விகல்பம் இல்லை, புத்தியும் இல்லை. அதனால அது மாதிரி அப்ப அதெல்லாம் அது அந்த மாதிரி செயல்பாட்டுக்கு அது உட்பட்டது. சர்வம் ஹி ஏககதம் காரியம் புத்தி கர்த்தவ்யமேவ காயேன. அப்ப என்ன ஆகுது, சர்வம் ஹி ஏககதம் காரியம் புத்தி கர்த்தவ்யமேவ. இது எல்லாமே தேகத்தினுடைய எல்லா காரியம் எதெல்லாம் நடக்கிறது, புத்தியினுடைய கர்த்தவியத்தினால் தான். அப்ப தேகத்தை எல்லா செயலும் எது சார்ந்து நடக்கிறது, புத்தி சார்ந்து எல்லா காரியங்களும் நடைபெறுகிறது. அதனால பிரதானம் புத்தி. ஏன் பிரதானம், இது எல்லா காரியம் தேகத்தை எது வழி நடத்துறது, புத்தி தான் பிரதானமாக இருந்து எல்லா காரியத்தையும் செய்வதனால். மனக சங்கல்ப விகல்பாதி லட்சணம். மனசு எப்படிப்பட்ட மனசு, சங்கல்ப விகல்பம் உடையது. செஞ்சமா செய்யலையா, பண்ணுமா பண்ணலையா, ஆச்சா ஆகலையா, ஒரு டிசிஷனே எடுக்க முடியாது. வந்துச்சா வரலையா, போச்சா போகலையா, நடந்ததா நடக்கலையா, நீ வந்தையா வரலையா, நீ போனையா போகலையா, டிசிஷன் எடுக்க முடியாது. நான் போகலீங்க, நான் அந்த பிரச்சனைக்கு நான் போகவே இல்லைங்க. நீ போகாம எப்படி பிரச்சனை நடக்கும்,
நான் அந்த பிரச்சனைக்கு போகவே இல்லையே. இல்ல நீ போயிருப்ப, அதனால நீ தான் அந்த பிரச்சனைக்கு காரணம். இப்ப இது அப்படிஷன் இல்லைங்க. அப்ப ஒருத்தர் வந்து இல்லைங்க, இவர் வரலீங்க, அந்த நேரத்துல இவர் என்னுடன் என் வீட்டுல உரையாடி கொண்டிருந்தார். அப்படியா, அப்ப நீ போகல ஏன்? இவர் சொல்றார், ஓ கன்ஃபார்ம். அப்ப என்ன ஆகுதுக்கு அப்புறம் நீ போகல, ரைட், அப்ப கன்ஃபார்ம் பண்றாரு. இது புத்தி. இல்ல அது வரைக்கும் என்ன ஆகுது, அந்த கன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் இவர் தானா இல்லையா, இவர் தானா இல்லையா, இவன் குற்றவாளியா இல்லையா, குற்றவாளியா இல்லையா. இப்ப கன்ஃபர்மேஷன் பண்ணணும். அப்ப அதுக்கு உண்டான ஆதாரத்தை தேடணும். அதுக்கப்புறம் தான் கன்ஃபர்மேஷன் ஆகும். புத்தி ரைட், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஆதாரம் இருக்கு. அப்ப சங்கல்ப விகல்ப லட்சணம் பிரக்ரகம் ரசனா ஏவச்ச புத்தி. அப்படிப்பட்ட அந்த மனதை என்ன பண்ணும், கடிவாளமாக என்று நீ அறிந்து கொள். ஏவம் இப்படியாக நீ அறிந்து கொள். மனசாகி பிரகிருதீதானி ஸ்ரோத்ராதீனி கரணானி பிரவர்த்தந்தே ரசனயா இவ அஸ்வாஹா. அப்ப என்ன ஆகுது, மனம் என்னென்ன ஆகுது, பிரகிருத்தானி ஸ்ரோத்ரா, ஸ்ரோத்ரம் முதலிய கரணானி, ஸ்ரோத்ரம் முதலிய இந்திரிய கரணானி. இப்ப என்ன ஆகுது, இந்த கர்மேந்திரியங்கள் எது, சோத்ரியம் ஜிஹ்வா கிராணம் அப்புறம் சக்ஷு இதெல்லாம் என்ன ஆகுது, பஞ்ச ஞானேந்திரியங்கள் பஞ்ச கர்மேந்திரியங்கள். தெரிஞ்சுக்கணும், பஞ்ச ஞானேந்திரியம் பஞ்ச கர்மேந்திரியம் அந்த கர்ணம் பஞ்ச வாயு பிராணன்கள் 20 ஆச்சு இல்லையா. அப்புறம் தூளசரி சத்துவம் 6 26 ஆச்சு. ஒன்று மீதி 10 பஞ்ச வாயுக்கள். அப்புறம் ஆத்மா ஜீவன் அவித்யா மாயா. அப்புறம் இனி என்ன, அவித்யா மாயா வந்தாச்சு. அப்புறம் வேற என்ன இருக்குது, 36 தத்துவம், 3 குணங்கள். அப்ப இதெல்லாம் என்ன பண்ணோம், கரெக்டா டிராயிங் போட்டு கிராஃப் போட்டு அழகா பண்ணிச்சோம். அப்பதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்படியாக இங்க என்ன சொல்லப்படுறது, அப்ப இந்திரியங்கள் பிரகிருத்தானி அது என்ன பண்ணுது, வெளிநோக்கி நம்மளை எப்படி குதிரைகள் அந்த தேரை அழைத்து செல்லுமோ அது போல இந்த இந்திரிய கரணம் என்ன பண்றது, நம்மள கண்ணு பார்க்குது, காது கேட்குது, நாக்கு சுவைக்குது, வாய் பேசுது, நான் மூக்கு நுகருது, இதெல்லாம் ஸ்பர்ஷம். இதெல்லாம் நம்மளை என்ன பண்ணுது, எல்லாம் அங்கங்க இழுத்துட்டு போவது போல நம்மை அழைத்து செல்கிறது. எப்படி இப்படியாக நீ அறிந்து கொள்வாயாக. அடுத்த மந்திரம், இந்திரியாணி ஹயானாகுகோ விஷயாம்ஸ்தேஷு கோச்சரான் ஆத்மேந்திரிய மனோயுக்தம் கோப்தேத்யாகுர்மனீஷினஹ. இந்த மந்திரத்தை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ